ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து மதிய சாப்பாடு நம்ம வீட்டில் என்னென்னு பார்ப்பாங்க. விசிலடங்கு இல்லை ஒரு அநியாயம். பசிக்கிற டைம் தான் இப்படி வா பாருங்க. வீட்லேயே போட்ட தயிர் நேற்று நைட்டு பால் வாங்கிட்டு வந்தா அப்படி தயிர் போட்டு வச்சு இப்போ வந்து வெயிலுக்கு கூலிங்காக தயிரும் நாரத்தங்காய் ஊறுகாய். தயிர் வந்து தாளிச்சிட்டேன், பச்சை மிளகாய் போட்டு. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு. ஒரு ரீல்ஸ்ல வார்த்தை காரம் அதிகமாக சாப்பிட்றது நல்லதாமா இல்லையே. டாக்டர் எனக்கு மீட்டிங் எடுக்கும்போதெல்லாம் காரம் உப்பும் கம்மியாக எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது, இனிப்பும் குறைச்சிக்குங்க அப்படின்னு தான் எல்லா மீட்டிங்லேயுமே சொன்னார். காரமெல்லாம் கெடுதல் தான், யாருமே நல்லதுங்க மாட்டாங்க. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா டாக்டர் என்கிட்ட பேசவே வேண்டாம் பாரு, அந்த சந்திரசேகர் டாக்டர். எதுவோ டிவியில் வருவார். அவர் வந்து நாங்கள் விடாமல் அவர் சொல்கிற அட்வைஸுங்க, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டே இருப்பாங்க. நண்பர்களே, நீங்களாம் கேட்டிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். ஆமாங்க, ஒரு நோட்டு போட்டு உட்காந்து எழுதுணுங்க நான். ஐயோ, பச்சை மிளகாயும் அவள் சாப்பிடுவியாங்கிற வேற. ஆகா வழியாட்டு பச்சை மிளகாய் திங்க சொல்கிறியே, உனையோட என்ன பெரிய அக்க போகிறாரு. நானே அல்சர் வந்து பார்த்தா டாக்டர் இது என்ன மாத்திரை கொடுத்துருக்குறாரு. அல்சர் இருக்குதுங்க நண்பர்களே, இல்லவே இல்லைங்கிறே. வாய் பூரா புண்ணாகி கிடக்குது, டாக்டரே கண்டுபிடிச்சிட்டு அல்சர் இருக்குதுங்களாங்கிற இல்லைங்களே அப்படிங்கிற நான் என்ன இப்படி மறந்துட்டுருக்கிறேன். தக்காளி சட்னி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நாங்கள் சாப்பிடாம நமக்கு இவ்வளோ ஊறுகாய் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நார்த்தங்காய் ஊறுகாயெல்லாம் போடு, அது பிடிக்கும் எனக்கு. இருந்தாலும் கார் நம்ப இருந்துன்னா திங்கவே மாட்டேன்டாப்பா. ஸ்பூன் வந்து இங்கேயே இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து ஏன் அதை கழுவோன்னு சொல்லிட்டு. என் அன்புக்கினிய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அதிக வணக்கங்க. குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்கிற மாதிரி நாம் சாப்பிட்ற போது. நீங்கள் லஞ்ச் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் நண்பர்களே. மணி ஐய காரம் பிடிச்சிக்கு கம்னிரு. வாங்க நண்பர்களே, சாப்பிட்லாங்க நண்பர்களே. டைமும் ஆகிட்டே இருக்குதுங்க. ஆமாம், தேங்காய் ஸ்மெல் தான் வரும். குடிப்பே இல்லாமல் சூப்பரான தயிர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ஓட்டது. இந்த மாதிரி அடிக்கடி போட்டு வச்சிடணும். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். குழந்தைங்களாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஆனால் நாங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் இப்போ சாப்பிட்டுருக்குறோம். இந்த வாரம் ரேஷன் கடை லாஸ்ட்டுங்க சண்டே ஒரு நாள் மட்டும் எங்கள் ஊரில் ரேஷன் கடைங்க நண்பர்களே, பகுதி நேர கடை. இந்த ஒரு நாள் முட்டிருந்தேன்னா அப்புறம் மாதம் பிறந்துக்குன்னு நான் இப்போ போய் ரேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க நண்பர்கள். யாருக்கெல்லாம் பச்சை மிளகாய் பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். ஐயோ அலாச்சிங்க, பச்சை மிளகாய்னாவா நோ அப்படின்ட்டுருவேன். சரிங்க நண்பர்களே, வாங்க சாப்பிட்லாம். பாய்.